ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 நிமிஷத்துல எப்படி வந்து சூப்பரான நல்ல ஒரு ஸ்பைசியான கட் மேங்கோ பிக்கிள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க எப்படி 5 நிமிஷத்துலேயே மாங்காய் ஊறுகாய் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கட் மேங்கோ பிக்கிள் பண்ணுறதுக்கு வந்து இப்படி வந்து ஒரு பெரிய மாங்காவை எடுத்து இப்படி ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மாங்காய் இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தோல் வந்து கசப்பாக இருக்கிற மாங்காய்னா தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து தோலோடே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு காரமான வத்தல் பொடினால வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் கூடவே தேவையான அளவு சால்ட், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா அந்த இதை வந்து கலருக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1/2 டீஸ்பூன் சாதாரண வத்தல் பொடி போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த மேங்கோஸில் வந்து அந்த மசாலா பவுடர்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இனி இதில் தாளித்து ஊற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்கா பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் விடும்போது ஊறுகாவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நல்லெண்ணெய் விடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 வத்தல் இப்படி பிச்சு போடலாம். கூடவே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து வெந்தயம் கூட ஆட் பண்ணலாம். வெந்தயம் சம்டைம்ஸ் வந்து கசப்பாக இருக்கும்னு சில பேருக்கு பிடிக்காது. இப்போ இதை வந்து இந்த மேங்கோவில் ஆட் பண்ணிடலாம். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கட் மேங்கோ பிக்கிள் ரெடி. இது இனி நல்லா ஆறுன அப்புறம் அது ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். டேஸ்டியான கட் மேங்கோ பிக்கிள் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.